ஆண்டவர் நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாராக. சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து சேர்ந்து வாசிக்க போகிறோம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபாவேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். இன்னொரு விசை கூட அந்த 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் காத்திருந்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, எந்த கை ஆரம்பித்ததோ, எந்த கை துவங்கினதோ, யார் துவங்கினார்களோ அவர்களை கொண்டே அந்த துவங்கின காரியத்தை நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த ஜபத்திலே இருக்கிற நீங்கள் ஒரு காரியத்தை துவங்கி இருக்கலாம், உற்சாகத்தோடு துவங்கி இருக்கலாம், தைரியத்தோடு துவங்கி இருக்கலாம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்று கொண்டு நீங்கள் துவங்கி இருக்கலாம். ஆனால் சமீபத்திலே ஏற்பட்ட பிரச்சனைகள், இந்த செருபாபேலுக்கு முன்பாக நிறைய சவால்கள் காத்து கிடக்கிறது. ஆலயத்தை கட்டணுன்ற ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ள வந்துருச்சு, ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒரு தரிசனம் அவனுக்குள்ள வந்துருச்சு, அதற்கான வாக்குத்தத்தமும் வந்துருச்சு. ஆனால் அவன் போய் நின்று அந்த ஆலயத்திற்கு முன்பாக பார்த்தால் எல்லாம் அப்படியே பெரிய பெரிய பர்வதமாய் இடிச்சு கிடக்கிறது. ஒரு பக்கத்திலே சீரில்லாத நிலப்பரப்பு, இன்னொரு பக்கத்திலே பயங்கரமான எதிர்ப்பு, அடுத்த பக்கத்திலே அதற்கு செலவு செய்வதற்கு அவனுடைய கையில பணம் எதுவும் இல்லை, அடுத்த பக்கத்திலே அவனை செய்யணும்னு கூட நிற்கிறதற்கு ஒருத்தருமே இல்லை. துவங்கியாச்சு, ஆரம்பிச்சாச்சு, ஆனா இதை எப்படி முடிக்க போறோமோ என்று கலங்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. நான் உன் மூலமாய் நான் துவங்கினதை உன் மூலமாகவே செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலுடைய கையில் இருக்கிற அற்பமான தூக்கு நூலை, பரியாசம் பண்ணுகிற தூக்கு நூலை, கேவலமாய் பார்க்கிற அந்த தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. நான் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். சிலர் துவங்கி மனம் உடைந்து போய் நீங்கள் விட்டிருக்கலாம். நீங்கள் இனி அதை நான் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நாள் தரிசனத்தை கொடுத்தது உண்மை, உங்களோடு வாக்குத்தத்தத்தினால் பேசினது உண்மை. ஆனால் சமீபத்திலே உங்களுடைய கண்களுக்கு முன்பாக பார்க்கப்படுகிற அந்த பர்வதத்தை பார்த்து
இது என்னால கடைசி வரைக்கும் என்னால கொண்டு போக முடியாது, என்னுடைய பிள்ளையை நான் நடத்த முடியாது, என்னுடைய குடும்பத்தினுடைய முடிவை நான் பார்க்க முடியாது, நான் பாதி வழியிலே நான் போக வேண்டியதுதான், என்னை முடிவு வரைக்கும் கொண்டு போகிற பெலன் எனக்கு இல்லை, அந்த தைரியம் இல்லைன்னு யாராவது ஒருவர் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருப்பீர்களே ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் கையிலே துவக்கத்தை கொடுத்த நான் உன்னை கொண்டு முடிக்கவும் பண்ணுவேன். உன் பிள்ளையை கொடுத்த நான் அதனுடைய வெற்றியை பார்க்க பண்ணுவேன். செருபாபேலாகிய உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. ஆமென். உன் கையினாலே நான் துவங்கினேன், உன் கையினாலே நான் முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரை பொறுத்த வரையில ஒரு தரிசனத்தை ஒரு மனுஷன் மேல கொடுத்துட்டு, ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுத்துட்டு ஆண்டவர் பாதி வழியில இல்ல உனக்கு நான் தர மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். இல்ல வேற ஒருத்தரை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இன்னொருத்தர் கையில அதை கொடுத்து செய்ய போறேன், அந்த மனுஷன் கையில தாளந்து இருக்குது, அவனுக்கு ரொம்ப வேகம் இருக்குது அப்படின்னு சொல்லுகிறவர் அல்ல. ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தாரானால் அந்த தரிசனத்தை முடிந்த வரைக்கும் அவர்கள் மூலமாகவே நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் விருப்பப்படுகிறார். அவர்களுக்கு தாளந்து இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஆனா தரிசனம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா எல்லாத்தையும் கர்த்தர் அவங்களுக்கு தருவார். தந்து அந்த தரிசனத்தை நிறைவேற்ற பண்ணுகிற கர்த்தர். அப்போ நான் நம்புறேன், நான் இந்த பலிபீடத்திலிருந்து விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்களை கொண்டு துவங்கினதை உங்களை கொண்டு முடிக்க போகிறார். ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உன்னை கொண்டு தானே பிரதர் ஆரம்பிச்சாரு, கர்த்தர் உங்களை கொண்டு தானே சிஸ்டர் ஆரம்பிச்சாரு. நீங்க பயப்படாதீங்க, நீங்க பெரிய பர்வதத்தை பார்த்து அஞ்சாதீங்க, நக்கல் கிண்டலை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. என் தேவனாகிய கர்த்தர் உங்க கையில் இருக்கிற தூக்கு நூலை ஆசையாய் பார்க்கிறவர், துவங்க பண்ணுகிறவர், அவர் முடிய பண்ணுகிறவர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஆமென் துவங்க பண்ணுகிறவர் சொல்லுங்க. நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இது எனக்கு நடக்க போகிறது. உன் பிள்ளைகளை நீங்கள் தான் ஆசீர்வதிக்க போகிறீர்கள். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் என் தரிசனங்களை நிறைவேற்ற உதவி செய்கிறவர். ஆமென். இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய வாழ்க்கையிலே துவங்கின 3 பேர் தங்களுடைய துவக்கத்தை அவங்க முடிக்கல. அவங்க முடிக்காம பாதியிலே அவர்கள் தரிசனத்தோடு தான் ஆரம்பித்தாங்க, ஆசையோட ஆரம்பித்தாங்க. ஆண்டவரே நேருக்கு நேர் அவர்களோட பேசி ஆரம்பிச்சாங்க. ஆனால் அவர்களால் முடிக்க முடியல. பாதி வழியில அவர்கள் இன்னொருத்தருடைய கையில கொடுத்துட்டு அவங்களுடைய தரிசனத்தை முடிக்க முடியாம போன அந்த சம்பவங்களை நான் வாசித்தேன். ஏன் அவங்களால முடிக்க முடியல? ஆண்டவர் தானே அழைச்சாரு. அதை உங்களுக்கு 3 காரியத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். இந்த செய்தி ரொம்ப முக்கியமானது, நீங்க எல்லாருமே கேட்கணும். ஸ்பெஷலா வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கண்டிப்பா கேட்கணும். நான் நம்புறேன், ஆண்டவருடைய அழைப்பு இல்லாம இந்த ஆலயத்துக்குள்ள நீங்க இருக்கல, ஆண்டவருடைய சித்தம் இல்லாம இந்த சத்தத்தை கேட்கல. எத்தனையோ பேருக்கு இல்லாத கிருபை கர்த்தர் உங்களை அழைச்சதுனால தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆமென். உங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு. எத்தனை மரண கண்ணிகள் உங்களுக்கு வந்திருக்கிறது, எத்தனை ஆபத்து உங்களுக்கு வந்திருக்கிறது. நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எத்தனையோ பேர் மரித்து போகும்போது நம்ம இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறோம்னா ஆண்டவர் உங்களை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய போறாரு. உங்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமென். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும்
ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராளையும் அழைத்து கொண்டு அவர்களோடே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்திற்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். நல்லா நினைச்சுக்குங்க, இந்த வசனத்துல 2 இடத்தை நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. 2 இடத்தை நான் சொல்ற இடத்தை நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்குங்க. 11ஆம் அதிகாரம் 31வது வசனம். 1 ஆபிரகாமையும் ஆரானுடைய, அந்த ஆரானுடைய அப்படின்றத நீங்க அதை லைன் பண்ணுங்க. ஆரானுடைய, அப்படியே கீழே லாஸ்ட்ல பாருங்க, அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது. நல்லா கவனிங்க, இப்போ மேல சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆரான் யார் அப்படின்னு சொன்னா ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரன் அப்படின்னா தேராகுனுடைய பிள்ளை தான். யாரு கேட்கல? சத்தமா சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் ஒரு முதல் அழைப்பை யாருக்கு கொடுக்கிறாருன்னா இந்த தேராகுக்கு கொடுக்கிறார். இந்த தேராகு யார் அப்படின்னா இது ஆபிரகாமுடைய தகப்பனார். அப்பா அவனுடைய ஊர்ல இருக்கும்போது, பாப்பா உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு கர்த்தருடைய ஒரு அழைப்பு அவனை தேடி வருகிறது. அந்த அழைப்பை தேடி வந்த உடனே தன்னுடைய பிரயாணத்தை அவர் ஆரம்பிச்சாரு. சரி, ஆண்டவர் நம்ம மூலமா பெருசா ஒன்று செய்ய போறாரு, நமக்கு கானான் தேசத்தை கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்படியே கிளம்பினவர் போகும்போது யாரெல்லாம் கூட்டிட்டு போறாருன்னா ஆபிரகாம், அதற்கு பிறகு தேராகுனுடைய பிள்ளை, அந்த பிள்ளை லோத்து, ஆபிரகாமுடைய மனைவி, இவங்க எல்லாரும் இப்ப பிரயாணம் பண்றாங்க. ஆனா கானான் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற அவர்கள் இப்ப ஆரான் அப்படின்ற ஒரு ஊருக்கு வர்றாங்க. சற்று இளைப்பாறுகிறதற்காக அந்த ஆரான்ல உட்கார்ந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே தான் இழந்தது ஆரான் என்கிற ஒரு மகன் இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஆரான் என்கிற ஒரு இடம். அப்போ முதல் என்ன அப்படின்னு சொன்னா, அதற்கு பிறகு தேராகு தன்னுடைய பிரயாணத்தை தொடரல, அங்கேயே உட்கார்ந்துட்டான். அதற்கு பிறகு வேதம் அவனை குறித்த வார்த்தைகளை சொல்லல, சாதனைகளை எதையுமே சொல்லல, அங்கேயே உட்கார்ந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் தன்னுடைய மகனை குறித்த ஒரு பாசத்துல அந்த தேராக எங்க உட்கார்ந்துட்டான் அப்படின்னு சொன்னா அந்த இடத்திலேயே உட்கார்ந்துட்டான். நல்லா நினைச்சுக்குங்க, ஆண்டவரை அழைத்த, ஆண்டவர் முன்குறித்த ஒரு திட்டத்தை உங்க மேல வச்சு, ஒரு பெரிய அழைப்பை உங்க மேல வச்சு நிறைய பேர் இன்னைக்கு ஆரான் என்கிற ஒரு இடத்துல நிறைய பேர் தங்கிட்டாங்க, நிறைய பேர் அங்கேயே உட்கார்ந்துட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் நிறைய பேரை இந்த பாசம் அப்படின்ற ஒரு கயிறு அப்படியே அவங்கள கட்டி உட்கார வச்சிருச்சு. ஒரு சம்பவம் நடந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு அண்ணன் தம்பி 2 பேரும் ரொம்ப நெருக்கமானவர்களாக இருந்தார். தம்பி ரொம்ப சின்ன வயசு, அக்கா அந்த தம்பியை தன்னுடைய மடியில் எடுத்து வளர்த்துனாங்க. அவங்க தம்பி கொஞ்சம் வளர்ந்தது உடனே இந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாங்க. 2 பேர் ரொம்ப நெருக்கமா ரொம்ப பாசமா இருப்பாங்க. இப்போ அவன் வளர வளர தன்னுடைய அக்கா தன்னுடைய தம்பி இடத்துல சொல்லிட்டாங்க, என் பொண்ணை தாண்டா நீ கட்டணும், என் பொண்ணை தாண்டா நீ கட்டணும், நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருக்கலாம், நீ வேற எந்த குடும்பத்திலையும் பொண்ணு எடுத்துடக்கூடாது. ஆனா இந்த மனுஷன் வளரும் போது இவனுக்கு அது பிடிக்கல. சரி வேண்டாம், நம்ம எதுக்கு குடும்பத்தில் எடுத்துட்டு, அவனுக்கு அந்த குடும்பம் அந்த வாழ்க்கையில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா தன்னுடைய சகோதரியை வருத்தப்படுத்த கூடாது என்கிற அந்த ஒரு காரணத்திற்காக அந்த பொண்ணை அவன் திருமணம் பண்ணிட்டான். திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் பிரச்சனை,
பயங்கரமான போராட்டம். 2 பேரும் பல நாட்கள் பிரிந்திருக்கிறாங்க. தன்னுடைய சகோதரியை துக்கப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம், தன்னுடைய சகோதரனுடைய பிள்ளைன்ற எண்ணம் மனசாட்சியில் ஒவ்வொரு நாளும் நாம் வாழவே முடியலையே, சந்தோஷமாகவே இருக்கவே முடியலைன்னு சொல்லி கடைசியில் தற்கொலையை தெரிந்து கொண்டு அந்த மனுஷன் தற்கொலை பண்ணி இறந்து போனான். நல்லா நினைச்சுக்குங்க, சில நேரத்தில் நிறைய ஆண்டவருடைய பிள்ளை எதுல சிக்கிறாங்க தெரியுமா? அவங்களுடைய ஓட்டம் எதுல தடைபடுது தெரியுமா? இந்த பாசோன்ற ஒண்ணு நிறைய பேரை கட்டி இறுக்கி வச்சிருக்கிறது. அன்பு வேண்டான்னு சொல்லல, பாசம் வைக்க வேண்டான்னு சொல்லல, ஆனா உங்களுடைய ஊழியத்திற்கு, உங்களுடைய எதிர்காலத்திற்கு உங்களுடைய பாசம் தடுக்குமானால் நான் நம்புகிறேன் உங்களுடைய லட்சியத்தை நீங்க முடிக்கவே முடியாது. நீங்க ஒரு வசனத்தை வாசிக்க முடியும், நீங்க எடுங்க, அது உங்களுக்கு தெரியும். ஜோஷுவாவின் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? ஜோஷுவா 24ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமே. அப்பொழுது ஜோஷுவா சகல ஜனங்களையும் நோக்கி சகல ஜனங்களையும் நோக்கி வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வ காலத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனாகிய தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நல்லா கவனிங்க, என்ன இதை கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். அப்படின்னா இந்த தேவனுடைய மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னா, அழைப்பு வந்தது ஆபிரகாமுக்கு அல்ல, அழைப்பு வந்தது யாருக்கு? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம சொல்லும் போது எப்படி சொல்றோம்? நீங்க எப்படி ஒருத்தரை பிளஸ் பண்றீங்க? நீங்க எப்படி ஒருத்தரை ஆசீர்வதிக்கிறீங்க? நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறோம்னா, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் பயபக்திக்குரியவருமாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆனா சட்டப்படி அது எப்படி வந்திருக்கணும் தெரியுமா? தேராகுனுடைய தேவனும் ஆபிரகாமுடைய பயபக்திக்குரியவரும் அப்படிதான் வந்திருக்கணும். அந்த முதல் அழைப்பு ஆபிரகாமுக்கு அல்ல, தேராக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா வருகிற வழியில இந்த சென்டிமெண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, சென்டிமெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, அவ்வளோதான். தன்னுடைய பையனுடைய பேரை போல ஒரு பட்டணம் இருந்து அந்த ஊருக்கு வந்த உடனே அதற்கு பிறகு அவனுடைய பிரயாணத்தை தொடருவதற்கு விரும்பல. இந்த ஜபத்தில் இருக்கிற யாரையோ ஒருத்தர ஆண்டவர் பேசுகிறார். நீ உங்களுடைய பிள்ளையை நேசிக்கலாம், உங்க பிள்ளைக்கு நல்ல தகப்பனா இருக்கலாம், நல்ல தாயா இருக்கலாம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், சில நேரத்தில் இந்த சென்டிமெண்ட் அப்படின்ற ஒன்றில் சிக்கி அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஒரு நாள் நீங்கள் கெடுத்துற வேண்டாம், கெடுத்துற வேண்டாம். அம்மாவை பார்க்க வேண்டாம், அப்பாவை பார்க்க வேண்டாம், குடும்பத்தை கவனிக்க வேண்டாம், பாசமாக இருக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் உங்களுடைய ஓட்டத்தையே தடுக்கிற அளவிற்கு, உங்களுடைய எதிர்காலத்தையே நாசம் பண்ற அளவிற்கு எது வந்து முன்னாடி நிற்க கூடாது அப்படின்னு சொன்னா, பாசோன்ற ஒன்று உங்களை ஒரு நாளும் தள்ளிடக்கூடாது. சிலருக்கு பாசோன்ற ஒன்று காமிச்சா போதும், அவ்வளோதான் அவ்வளோதான், அவங்க அப்படியே உருகிடுவாங்க, எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. பிரதர் அப்படின்னு கூப்பிட்டா போதும், தம்பி அப்படின்னு சொன்னா போதும், அக்கா அப்படின்னு கூப்பிட்டா போதும், அவ்வளோதான். இன்னும் சில முறைகள் சிலருக்கு பிடிக்கும், மாமான்னு சொல்றது பிடிக்கும். உங்க அதான் யாராவது ஒருத்தர் மாமா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்னவன் மாமான்னு கூப்பிட்டாம பாருங்களேன், அவ்வளோதான். உடனே அவங்களுக்கு எல்லாத்தையும். ஆலயத்திற்கு கிளம்பிட்டு இருக்கும்போது யாராவது வந்து, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்குறோம், கொஞ்சம் நீங்கள் வர முடியுமான்னு கேட்டால், நான் வரமாட்டேன், சர்ச்சுக்கு போகணும் எனக்கு, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போய் ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன்.
அவங்க திருப்பி, அக்கா உன்னை நம்பிதான் வச்சேன், பொண்ணுனுடைய புடவைய நீ தான் ஜெபம் பண்ணி கொடுக்கணும், அந்த தாம்பள தட்டுல ஃபர்ஸ்ட் உன் கை தான் முன்னாடி இருக்கணும், போட்டோக்கு நீ எல்லாம் வரணும்ல, தெரியாம வச்சிட்டோம் என்ன பண்றது, நீ இல்லாமலா, அந்த லைன்ல நீ இல்லாமலா, அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டா, சரி 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 அடுத்த வாரம் போய்க்கலாம், நம்ம என்ன பாஸ்டர் தான் ஆன்லைன்ல போடுறாருல்ல அங்க வேணா கேட்டுக்கலாம். அப்போ எல்லாவும் எதுல அடிபடுது அப்படின்னு சொன்னா, அந்த பாசம்னு ஒண்ணு வரும்போது அவ்வளவுதான். சிலரால ஓட்டம் கூட பெருசா தெரியாது, அவங்களுடைய லட்சியம் கூட பெருசா தெரியாது, அவங்களுடைய எதிர்காலம் கூட பெருசா தெரியாது. அவங்களை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா உட்கார வைக்குது. யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல, ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளையே, உங்கள் தரிசனத்தை உங்கள் மூலமாய் கர்த்தர் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய தரிசனத்தை உங்க பிள்ளைகள் மூலமாய் கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். யாரும் நம்மோடு நம்முடைய ஓட்டத்தினுடைய கடைசி வரைக்கும் நம்ம கூட வரவே முடியாது. நம்ம கூட வருகிற ஒரே ஒருத்தர் கர்த்தர் ஒருவர் மட்டுமே. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்லிடுறாருன்னா, ஃபர்ஸ்டே இப்போ தேராக கூப்பிடுறதுக்கும் ஆபிரகாம கூப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. தேராக வான்னு சொல்லிட்டாரு, ஆனா ஆபிரகாம கூப்பிடும்போது எப்படி சொல்லுவார் தெரியுமா? அந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் அப்படின்னு நினைக்கிறேன், வாசிக்கலாமே. 12ஆம் அதிகாரம் 1வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கும் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தலாம். நான் உன்னை பெரிய ஜாதிக்காக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆமென். அப்போ தேராக கூப்பிடுறது மாதிரி யாரை கூப்பிடல? கேட்கல? சத்தமா சொல்லுங்க. நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் மறைமுகமா சொல்றாரு, எப்பா இந்த அபிஷேகத்தை உங்க அப்பா மேலதான் வச்சேன், தேராகு மேலதான் வச்சேன், ஆனா பாதி வழியில அவர் என்ன பண்ணிட்டாரு? உட்கார்ந்துட்டாரு. அவருக்கு தடையா இருந்தது இதுதான். அதனாலதான் உன் இடத்தை உன் தேசத்தை உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்லுகிறோம், என் தேவன் ஆபிரகாமுடைய தேவன், ஆபிரகாமுடைய தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லணும். ஆண்டவரே, சென்டிமெண்டல் காரியத்திற்கு நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன். பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, எல்லாருமே நல்லா சொல்லுங்க. சென்டிமெண்டா விஷயம் உங்க ஓட்டத்தை தடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க. ஆமென். நிறைய அப்பாங்களுக்கு பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னா நம்ம சர்ச்சில் வந்து உண்மையிலே பிள்ளைங்க இருக்கிற தகப்பனார்கள் அதிகமாக இருக்காங்க. எல்லாரையும் மடியில் உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டி, அப்படியே பிள்ளை படிப்பா +2, பிள்ளை படிப்பா 10th. ஆனால் ஒரு நாள் ஆசையில் ஊட்டி விட்டா பரவாயில்ல, எப்போ போனாலும் அப்பா ஊட்டி விட்டா. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பிள்ளைக்கு திருமணம் நடக்க போகும்போது எப்படி நான் சொல்கிறேன், ஏதாவது இங்கே இருக்கிற பிள்ளைங்க, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க, உங்கள் அம்மா அப்பா உங்களை ரொம்ப ஓவர் பாசத்தை கொட்டாமல் லிமிட்டாக உங்களை எவ்வளவு நேசிக்கணுமோ அவ்வளவு நேசித்து உங்களுக்குரியதெல்லாம் செய்து நீங்கள் கஷ்டப்படும் போது, கஷ்டப்படும் மகளே கொஞ்சம் பரவாயில்ல, உன் எதிர்காலம் நல்லா இருக்கும், கஷ்டப்படும் மகனே எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, உனக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், உன் எதிர்காலம் நல்லா இருக்குதுன்னு எந்த அம்மா அப்பா சொல்கிறாங்களோ அந்த அம்மா அப்பா நல்ல அம்மா அப்பா. ஆனால் உங்களுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? கேட்ட உடனே ஃபோன் வாங்கி தர்ற அம்மா அப்பா. உங்களை படுத்திருக்கும் போது தலையாணியை கொண்டு போய் வச்சு இன்னும் கொஞ்சம் தூங்குன்னு சொல்கிற அம்மா அப்பா. நீ ஒன்றும் எந்திரிக்காத 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 உட்காரு உட்காரு அப்படின்னு சொல்கிற அப்பா. அப்படியே ஸ்பூனை எடுத்து அப்படியே வாயில் ஊட்டி விடுறவங்க இவங்க இந்த மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. அவங்கள தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள உங்கள் அம்மா மாதிரி எங்கள் அம்மா இல்லை, உங்கள் அப்பா மாதிரி எங்கள் அப்பா இல்லை அப்படின்னு வேற பேசுவாங்க.
அது இப்ப தெரியாது. கடைசியில் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எங்கேயுமே வெளியே விடாம, உங்க தரிசனத்தை செய்ய விடாம பின்னாடியே போக வேண்டியது இருக்கும். அப்போ ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம், நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, என்னுடைய சென்டிமெண்டலால ஒரு நாள் என்னுடைய ஓட்டம் என்ன பண்ணக்கூடாது. வெறும் ஃபேமிலியை மட்டும் சொல்லல, ஃபேமிலியை மட்டும் சொல்லல, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கவனிச்சுக்குங்க. உன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம், உன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற தரிசனத்தை சிலர் அன்புனால தான் முடக்க பார்ப்பாங்க. உன்னை அன்புலையே கட்டி இழுக்க நினைப்பாங்க. அன்புலையே நான் சொல்றேன், மனுஷன் உங்களை கட்டி இழுக்கிற அன்பு ரொம்ப நாள் அது ஆசீர்வாதமா இருக்காது. அந்த அன்பு ஒரு நாள் அற்று போகும். ஆனா நீங்க ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுங்க. ஒரு உண்மையாய் தரிசனத்தை சுமக்கிற ஒரு ஆண்டவருடைய பிள்ளை சென்டிமெண்ட்டுக்கு உள்ள இல்லை, வெளியில இருக்கிறவங்க தான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, இந்த தேராக இழந்தது போல நான் இழந்துடக்கூடாது. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. தேராக இழந்தது போல நான் இழந்துடக்கூடாது. ஆமென். இந்த அக்கா தங்கச்சி ஒன்னா இருக்கிறது, அக்காவும் தம்பியும் ஒன்னா இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் வயசு வரைக்கும் நீங்க அதுக்கு ஓகே சரி. ஆனா ஒரு ஏஜ் தாண்டினதற்கு பிற்பாடு, ஏய் நீ போய் தனியா படு, நீ போய் தனியா படு, நீ அப்படி பண்ண, இதை செய் அப்படின்னு ஒரு நல்ல பேரண்ட்ஸ், நான் சொல்றேன், ரத்த சம்பந்தமான உறவா நம்ம இருக்கும்போது நம்ம அண்ணனை ஒருத்தன் திட்டுனா அப்படின்னு சொன்னா நம்ம அறியாமலே என்ன வரும்? கோபம் வரும். அது நம்முடைய ரத்தம் கண்டிப்பா பேசும். அவன் ஏதாவது கவலைப்பட்டா நமக்கு அழுக வரும். ஆனா ஒரு வயசு முடிஞ்சதற்கு பிறகு இந்த அன்பே என்ன ஆயிடக்கூடாது சொல்லுங்க, உபத்திரவமா மாறிடக்கூடாது. நான் உங்களுக்கு உலகத்துல நடக்கிறத சொல்றேன். தம்பியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அண்ணனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எத்தனை குடும்பங்கள் உடைஞ்சிருக்கு தெரியுமா? இல்ல கல்யாணம் ஆனதுக்கு பிற்பாடு நான் எதை கேட்டாலும் எங்க அக்காட்ட கேட்காம நான் செய்ய மாட்டேன். இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி அக்காட்ட கேட்டு எல்லாத்தையும் செய்யலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் அக்காட்ட கேட்டு தான் நான் எல்லாத்தையும் செய்வேன்னு அந்த பையன் சொன்னா அந்த பொண்ணு என்ன சொல்லும்? அப்படியா, உங்க அக்கா தான் உனக்கு வசதியா? என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டேன், நான் சொன்னா கேட்க மாட்டேன், உங்க அக்கா சொன்னாதான் கேட்பல்ல, உங்க தம்பி சொன்னாதான் கேட்பல்ல. அது பெரிய பின்விளைவை உண்டு பண்ணும். ஆமென் சொல்லுங்கள். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்கள். அன்புல என்ன இருக்கணும்? அளவு இருக்கணும். இம்மட்டும் வா, யாரா இருந்தாலும் சரிதான், அது யாரா இருந்தாலும் சரிதான். நம்முடைய தரிசனத்தை நமக்கு நிறைவேற்றுவதற்கு இது ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக இன்னொரு மனுஷனை நம்ம வாசிக்க போறோம். எடுத்துக்கொள்ளலாம் வேதத்தை திறந்து இன்னொரு வார்த்தையை நம்ம வாசிக்க போறோம். உபாகமம் 31ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகம் 31ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்க போகிறோம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 7வது வசனம். பின்பு மோசே ஜோஷுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலன் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திற்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போவாய், அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. பின்பு மோசே ஜோஷுவாவை இஸ்ரவேல் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலன் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன். யாருக்கு? யாருக்கு? ஜோஷுவாவுக்கு இல்ல,
ஜனங்களுக்கு. கவனிங்க. ஆனா ஒரு காலத்துல கர்த்தர் இவனை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே அவனை எதுக்காக ஆண்டவர் காப்பாத்தினாரு சொல்லுங்க? எகிப்திலே இருக்கிற அத்தனை சின்ன குழந்தைகளும் அவன் வயசுல இருக்கிற எல்லா குழந்தைகளும் மரிக்கும் போது கர்த்தர் மோசையை மட்டும் காப்பாத்தினார். எதுக்கு காப்பாத்தினாரு? எப்பா, ஒரு நாள் வரும், இந்த ஜனத்தை இங்கிருந்து நீ என்ன பண்ணணும்? நான் காண்பிக்கிற கானான் தேசத்திற்கு நீ தான் இந்த ஜனங்களை கூட்டிட்டு போவ. அதுக்காக தான் நான் உன்னை உயிரோட வச்சிருக்கிறேன். அதுக்காக தான் உனக்கு பாதுகாப்பு கொடுத்தேன். அதுக்காக தான் சட்டம் பிறப்பிக்கப்பட்ட இடத்திலேயே உனக்கு ஒரு பாதுகாப்பு தந்தேன். அப்போ பிறக்கும் போதே ஆண்டவர் தரிசனத்தை வச்சுட்டாரு. இந்த ஜபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்கு தரிசனம் உண்டானது இப்ப அல்ல. கர்த்தர் நீங்க தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உனக்காக ஒரு தரிசனத்தை வச்சுட்டாரு. உங்களுக்காக ஒரு லட்சியத்தை வச்சுட்டாரு. உங்களுக்கான வழியை கர்த்தர் அன்றைக்கே வச்சுட்டாரு. ஆனா இப்போ இந்த மோசே கர்த்தர் காப்பாற்றினார். 40 ஆண்டுகள் தாண்டி திரும்ப 40 ஆண்டுகளில் தன்னுடைய மனசையே விட்டுட்டார் அவர். இல்லை, நான் வரமாட்டேன் ஆண்டவரே, வேற யாரையாவது கொண்டு செய்யும், நான் வாக்கு வந்தவன் அல்ல, என்னென்னமோ சொன்னதுக்கு அப்புறம் கூட ஆண்டவர் விட்டாரா அவனை? சொல்லுங்க. மனுஷனுக்கு வாயை உண்டு பண்ணினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? உனக்கு என்ன பேச்சு தான் பிரச்சனையா? நான் தர்றப்பா. உனக்கு பணம் தான் பிரச்சனையா? நான் தர்றப்பா உனக்கு. நான் நம்புறேன், தரிசனத்தை வைத்த ஆண்டவர் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு இல்லைன்னு கேட்டீங்கன்னா அதை தருவார் ஆண்டவர். இப்போ எல்லாத்தையும் முடிச்சு ஜனங்களுக்கு முன்னாடி 10 வாதைகளை காண்பித்து எல்லாரையும் அவனுடைய கையில கர்த்தர் ஒரு கோல் கொடுத்துருக்கிறாரு. அழகா நடத்திட்டு வர்றான். இப்போ ஒரு மலைக்கு மேல போய் ஏறி நிற்கிறான். ஏறி நின்னா ஜஸ்ட் அப்படியே பார்த்தா என்ன தெரியுது? கேட்கல? சொல்லுங்க. கண்ணை திறந்து பார்த்தா கானான் தெரியுது. ஒரு 15 அடி எடுத்து வச்சா போதும், ஒரு 20 அடி எடுத்து வச்சா போதும், ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குது, ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல மோசே, நீ ஆரம்பிச்சது உண்மைதான், ஆனா இந்த ஜனங்களை நீ கொண்டு போய் கானான் தேசத்துக்கு நீ விட மாட்ட. யார் விடுவா அப்படின்னு சொன்னா ஜோஷுவா. இப்போ அழுகையோடும் உடனே ஆண்டவரத்துல ஜெபம் பண்றான். ஆண்டவரே, நான் செஞ்சது தப்பு தான், எனக்கு ஒரு கிருபை தாங்க. கர்த்தர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட எதுவுமே பேச வேண்டாம்ப்பா, எதுவுமே பேச வேண்டாம்ப்பா. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்முடைய லட்சியத்தை நாம் துவங்குவது பெருசல்ல, நம்ம முடிக்கிறது தான் பெருசு. ஹல்லேலூயா. செருபாபேலுடைய கை அதை தொடங்கினது. செருபாபேலுடைய கையே அதை. இந்த பலிபீடத்தில் நான் நிற்கும்போது இந்த வார்த்தையை ஆண்டவர் என் கூட பேசும்போது நான் ஜெபித்த ஜெபம் ஒன்று தான். என்ன இந்த உலகத்தில் எந்த நோக்கத்துக்காக படைச்சிங்க ஆண்டவரே? இந்த பட்டணத்திற்கு எதுக்காக என்னை கொண்டு வந்தீங்க ஆண்டவரே? நீர் என்ன அழைச்ச நோக்கம் என்ன? என்னுடைய தரிசனம் என்ன? என்னை கொண்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? அதுல ஒன்றை கூட தவறாம நான் நிறைவேற்றிட்டு என் கண்ணை மூடக்கூடிய ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரேன்னு நான் கேட்டேன். அதைத்தான் இப்போ நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு வர்றதுக்கு முன்னாடி, ஆண்டவரே, என் தரிசனத்தை நான் தவற விட்டுறக்கூடாது. பரலோகத்தில் போகும்போது 2 கிரீடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று எனக்குரியது, இன்னொன்று எனக்குரியது அல்ல. ஆனால் நாம் போகும்போது எனக்குரியது அல்லாத முத்துக்கள் பதிக்கப்படாத அந்த கிரீடத்தை, இதுதான் உனக்கு, நீ எடுத்துரு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. எனக்குரிய கிரீடத்தை நீ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்ட, இதோ உனக்காக ஒரு கிரீடம் வைக்கப்படுகிறது அப்படின்னு என் ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லணும். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றணும். ஆமென்.
எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, அப்பா அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் சொல்லும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே கைகளை மேல தட்டி ஆகும். எல்லாமாகும். இயேசுவே, எங்களை அழைத்த அழைப்பு கிருபை வரங்கள் மாறாதது. ஓ ஆகும். எல்லாமாகும். ஆமென். நமக்கு இந்த உலகத்திலே அடைய வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு கிருபை மட்டும் கொடுங்கப்பா. எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என்ன நோக்கத்திற்காக எங்களை உருவாக்குனீங்களோ, எந்த பர்பஸுக்காக எங்களை நீங்க தெரிஞ்சு கொண்டீங்களோ, அதை விட்டுட்டு நாங்க வலதுபுறமும் இடதுபுறமும் என்ன பண்ணக்கூடாது. இந்த ஜபத்தில் இருக்கிற ஏதோ ஒரு தாய், ஏதோ ஒரு தகப்பன் இன்னைக்கு அங்கலாச்சு வருத்தத்தோட இருக்கலாம். பாஸ்டர், என் பையன் ரொம்ப டேலண்ட் உள்ளவன், என் பொண்ணு ரொம்ப டேலண்ட் உள்ளவா, அவ எங்கேயோ இருக்கணும், என்னமோ செய்ய வேண்டிய ஆளு, ஆனா இப்போ ஒண்ணுமே இல்லாம அப்படியே திசை திரும்பி அவனுடைய தரிசனமெல்லாம் வீணாக்கப்பட்டு, அவளுடைய தரிசனமெல்லாம் வீணாக்கப்பட்டு ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லாம இருக்கா பாஸ்டர். ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லாம இருக்கிறான் பாஸ்டர். இந்த ஜபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் நீங்க கூட அதை செய்யலாம். பாஸ்டர், நான் இப்படி இதுக்கு அழைக்கப்பட்டவன் இல்ல, என்னுடைய வாலிப வயசுல ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை கொடுத்தாரு, எங்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா பேசினாரு. நான் எங்கேயோ இருக்க வேண்டிய நபர், நான் என்னென்னமோ செய்ய வேண்டிய நபர், ஆனா காலம் வந்து என்ன அப்படியே உடைச்சு என்ன ஒரு இடத்துல உட்கார வச்சிருச்சு. நான் இப்படி இருக்க வேண்டியவள் அல்ல, இப்படி இருக்க வேண்டியவன் அல்ல. யார் சொன்னாலும் நான் நம்புறேன், திரும்ப கர்த்தர் ஒரு மகிமை உங்களுக்கு தரட்டும், திரும்ப உங்க பாதையை கர்த்தர் திரும்ப உங்களுக்கு தரட்டும். அவர் உங்களுக்காக முன்குறித்ததை, ஆமென், 40 ஆண்டுகள் அந்த வனாந்தரத்திலே அவன் இருந்தாலும் மறுபடியும் அவனுக்கு குறித்திருந்த பிரயாணத்தை ஆரம்பித்த கர்த்தர் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு பிற்பாடு உங்க பிள்ளைகளுக்கு ஒரு புதிய துவக்கம் ஆரம்பமாகட்டும், அவனுடைய பிரயாணம் ஆரம்பமாகட்டும். கரங்களை தட்டி கொண்டே உங்களுடைய பிரயாணம் ஆரம்பமாகட்டும். மறுபடியும் கர்த்தர் உங்களை தட்டி எழுப்பட்டும், உங்களை உற்சாகப்படுத்தட்டும். ஆமென். சோர்ந்து போய் படுத்த அந்த எலியாவை கர்த்தர், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஹல்லேலூயா. உன் தரிசனம் இதுவல்ல, உன் லட்சியம் இதுவல்ல, உன்னை கொண்டு நான் என்னென்னமோ செய்ய போறேன், நீ சோர்ந்து போகாதேன்னு சொல்லி ஆமென் தட்டி கொடுத்து பலப்படுத்தின கர்த்தர் உங்களை இப்ப உற்சாகப்படுத்துவாராக. நல்ல ஜெபம் பண்ணிட்டே இந்த வார்த்தையை நடக்குது, சிலருக்கு நடக்குது. கர்த்தர் வாலிப நாட்களில் கொடுத்த அந்த பிரசன்ஸை திரும்ப கர்த்தர் கொடுக்கிறாரு. மறுபடியும் ஒரு ஊழியத்தை தர்றாரு, மறுபடியும் ஒரு திறந்த வாசலை கட்டளை இடுறாரு. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். மறுபடியும் அந்த உற்சாகத்தை கர்த்தர் தர போறாரு. மறுபடியும் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறாரு. உன் தரிசனம் நிறைவேற போகிறது, உங்கள் லட்சியம் நிறைவேற போகிறது. இடையிலே உங்களை அடிமைப்படுத்தின அந்த சத்துருடைய கையிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டெடுப்பாராக. ஹல்லேலூயா. எலியாவை கர்த்தர் பலப்படுத்தினார்ல, போதும் கர்த்தாவே, என்னுடைய ஓட்டம் இதோட முடிஞ்சிருச்சு, இப்ப நான் செத்தா கூட நலமா இருக்கும்,
அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ அப்படி சொல்லாத, நீ அப்படி சொல்லாத. உன்னை நான் அழைச்ச அழைப்பு, உனக்கு வச்சிருக்கிற தீர்மானம், இன்னும் நீ செய்ய வேண்டிய காரியம் இருக்குது அப்படின்னு அவனுக்கு ஒரு உற்சாகத்தை கர்த்தர் கொடுத்து, அவனுக்கு ஒரு அப்பத்தை கொடுத்து, தண்ணீரை கொடுத்து, ஆண்டவர் அவனை மறுபடியும் பிரயாணம் பண்ண வைப்பாரானால் அந்த பிரசன்னம் இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிறத நான் உணர்றேன். இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிறத நான் உணர்றேன். இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிறத உணர்றேன். இந்த ஊழியத்தை விட்டு போகணும்னு நான் நினைச்சதே இல்லை. ஆனா இந்த ஊழியத்தை நான் செய்ய முடியாதுன்னு நான் நினைச்சிருக்கிறேன். அதுவும் எக்ஸ்ட்ரீமா நினைச்சிருக்கிறேன். இந்த ஊழியத்தை நம்ம தப்பா சூஸ் பண்ணிட்டோம். நம்ம ஒரு சாதாரணமான பிலீவரா நம்ம இருந்துட்டு போயிருக்கலாம். நல்ல வேலை செஞ்சு சம்பாரிச்சு ஒரு நல்ல வருமானத்தை எடுத்து அந்த வருமானத்துல நிறைய ஊழியத்தை நம்ம தாங்கி இருக்கலாம். நிறைய ஊழியக்காரன் நம்ம தாங்கி இருக்கலாம். நம்ம தெரியாம நம்ம இந்த ஊழியத்துக்கு வந்துட்டோம். நம்மளால இது முடியாது, நம்மளால இது முடியாது, நம்மளால பரிசுத்தமா வாழவும் முடியாது, நம்மளால பிரசங்கமும் பண்ண முடியாது, நம்மளால என்னென்னமோ அப்படியே தோணிருச்சு. ஆனா ஒவ்வொரு டைமும் நான் அப்படி சோர்ந்து போய் படுத்து இதுக்கு மேல நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் கர்த்தர் தட்டி பலப்படுத்தி, உனக்கு ஒரு பெரிய மகிமையை நான் வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு பெரிய ஊழியத்தை நான் வச்சிருக்கிறேன், இன்று வரையிலையும் நடத்தி வந்த அந்த கர்த்தரை நான் உணர்றேன். அந்த கர்த்தர் என் நிலைமையில இருக்கிற யார் இந்த சத்தத்தை கேட்டாலும், ஹல்லேலூயா, எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? இந்த மோசே ஏன் போல தன்னுடைய ஆரம்பிச்ச அந்த வேலையை ஏன் முடிக்க முடியல அப்படின்னா, ஒன்னே ஒன்று மட்டும்தான். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ இந்த கன்மலையே அடி அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னார். ஜனங்கள் தண்ணீர் இல்லாம கஷ்டப்பட்ட உடனே ஆண்டவரை நோக்கி கேட்ட உடனே கர்த்தர் சொல்றாரு, உன் கோலுனால இந்த கன்மலையை அடி அப்படின்னு சொன்ன உடனே அவன் உடனே அடிச்சுட்டான். உடனே தண்ணீர் புறப்பட்டு ஜனங்களுடைய தாகமெல்லாம் தீந்துருச்சு. கொஞ்ச நாள் தாண்டிருச்சு, சில வருடங்கள் தாண்டிருச்சு. இப்போ அதே மாதிரி தண்ணி இல்லாதது மாதிரி ஒரு பிரச்சனை வருது. ஆண்டவர் போகும்போது சொல்லி அனுப்புவாரு, நீ கன்மலையை அடிக்க வேண்டியதில்லை, நீ கன்மலையை பார்த்து என்ன பண்ணு, பேசுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஏற்கனவே கன்மலையை அடிச்ச அனுபவம் இந்த மனுஷனுக்கு இருக்கிறதுனால இப்போ அவசரப்பட்டு பேச வேண்டிய கன்மலையை என்ன பண்ணிடுவான்னா அடிச்சிருவான். அப்போ ஒரு நாள் விசுவாசத்திலே ஆரம்பித்த ஓட்டம் இன்னைக்கு எதுல மாறிடுச்சுன்னா அனுபவத்துல மாறிடுச்சு. நல்லா நினைச்சுக்குங்க, ஆண்டவர் உங்க கையில கொடுத்திருக்கிற வெற்றியை நீங்க கடைசி வரைக்கும் எப்படி அடைய முடியும்னா, சாகிற வரைக்கும் எதுல தான் டிராவல் பண்ணணும்? ஃபெய்த், அனுபவத்துல அல்ல, விசுவாசத்துல டிராவல் பண்ணணும். ஆனா நம்ம நிறைய பேர் இன்னைக்கு நம்முடைய ஓட்டத்தை பாதி வழியில நிற்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? கொஞ்சம் நமக்கு ஞானம் வந்த உடனே, கொஞ்சம் நமக்கு வந்த உடனே நம்ம எதுக்கு நேரம் போறோம் தெரியுமா? அனுபவம். போன டைம் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி ஜெபம் பண்ணோம், 6 மாசத்துல கடன் பிரச்சனையை ஆண்டவர் முடிச்சிட்டாரு. ஓகே, அதுக்காக இந்த டைமும் சரி 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிடலாம், அப்ப முடிச்சிட்டோம்ல. அப்ப அந்த அனுபவம் இருக்குல்ல, அந்த அனுபவம் இருக்குல்ல. அனுபவத்துல எப்பவுமே நீங்க நிக்க முடியாது. உலகத்தானுக்கு கவனிங்க, தாவீது கோலியாத்தை ஜெயிக்க போறேன்னு போய் நிற்கும் போது சவுல் கூப்பிட்டு அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து, எப்பா கொஞ்சமாவது உனக்கு பாதுகாப்பா இருக்கும், நீ போயிட்டு வா, இது ஒரு அனுபவமா இருக்கு, நீ போயிட்டு வா. தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? எப்பா நமக்கு ஃபெய்த்லயே போய் என்ன ஆச்சு, பழக்கமாயிருச்சு. இந்த அனுபவத்துல போய் என்ன இல்லை, பழக்கமே இல்லை. விசுவாசத்துல எந்த சூழ்நிலைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு கவனிங்க, சிலருக்கு பிள்ளை பிறக்கும் போது வசதி ரொம்ப குறைவா இருப்பாங்க.
அப்போ பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி அமையுமோன்னு கவலைப்படுவாங்க. ஆனா பிள்ளை இப்ப காலேஜ் படிக்கும் போது வளர்ந்ததுக்கு பிறகு இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல வசதி வந்துடும். வசதி வந்தோடனே என்ன நினைப்பாங்க தெரியுமா? நமக்கு தானே வசதி இருக்குது, நம்ம பிள்ளைகளை தேடி நல்ல பையன் வராமலா இருப்பான். நமக்கு தான் இப்ப வசதி இருக்குல்ல, நம்ம பையனை தேடி நல்ல பிள்ளைங்க வராமலா இருக்கும். இப்போ எது அவங்களுக்கு பேஸ் ஆயிருச்சு? கேட்கல சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்முடைய விசுவாச கப்பலை சத்துரு எப்படி சேதப்படுத்துறான் தெரியுமா? ஆனா வேதம் சொல்லுகிறது, பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், கர்த்தரோ விளைய செய்தார். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே. பிரதர் சிஸ்டர், நீங்க பணக்காரன் ஆனதுனால குடும்பம் மாறிட முடியாது. உங்களுக்கு வசதி வந்ததுனால நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடும் நினைக்க முடியாது. அப்பவும் ஃபெய்த்ல இருந்தோம், இப்பவும் விசுவாசத்துல இருந்தோம்னா நம்முடைய குடும்பத்துல வாய்க்கிறது எல்லாம் தீமையாக அல்ல, என் பலத்தினாலே அல்ல, கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம். எப்பவுமே எல்லாவற்றிலையும் இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் வேற எதுவும் இல்லை. நிறைய பேர் அனுபவத்தை சார்ந்து, அனுபவம் தான் அவங்களுக்கு. அன்னைக்கு இப்படி நடந்துச்சு, இன்னைக்கு இப்படி நடக்கும், அன்னைக்கு இப்படி நடந்துச்சு, இப்படி நடக்கும், அதை தூக்கி இதில் போட்டேன், இதை தூக்கி அதில் போட்டேன், நான் நின்றுவேன், நான் பண்ணிடுவேன், நான் அப்போ பண்ணி இப்படி. என்ன அனுபவம்? இல்லை 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 இல்லை, ஃபெய்த், விசுவாசம். எப்பவும் விசுவாசம், மரணம் வரைக்கும் எனக்கு விசுவாசம். ஹல்லேலூயா. தன்னுடைய கையிலே துவக்கத்தை கண்ட இந்த மோசே என்ன பார்க்கல அப்படின்னு சொன்னா முடிவை பார்க்கவே இல்லை. ஜோஷுவாவை கூப்பிட்டு சொல்லும்போது சொல்றாரு, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை. 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 நாளாகமம் 17வது சாரி உபாகமம் 31ஆம் அதிகாரம் 7வது வசனம். சாரி, உபாகமம் 31வது அதிகாரத்தினுடைய 7வது வசனம். பலன் கொண்டு யோசுவாவை அழைத்து கீழே, பலன் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன். யாருக்கு? பேச்சு மாறிச்சு பாத்தீங்களா? இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தன்னை அந்த, ஆனா எனக்கும் என் பிதாக்களுக்கும் ஆணையிட்டது அப்படின்னு சொல்லணும். ஆனா இப்ப என்னன்னா, தன்னுடைய லக்கை இழந்ததுனால எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை, இவர்களுக்கும் இவர்கள் பிதாக்களுக்கும் ஆணையிட்ட அந்த தேசத்தை. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? நீங்க ஒருவேளை உங்களுடைய தரிசனத்தை இழந்து போயிருக்கலாம். நான் எதையுமே செய்யல பாஸ்டர், நான் எதையுமே செய்யல, என்னுடைய லட்சியத்தை நான் நிறைவேற்றல, நான் ஒண்ணுமே பண்ணல, ஆனா என் பிள்ளையாவது பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன், என் மகனாவது பண்ணணும், என்னுடைய மகனாவது பண்ணணும். யார் கண்ட ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை ஆண்டவர் எவ்வளவு பெரிய அளவில் உயர்த்த போறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்களாகவே உங்களை என்ன பண்ணிக்காதீங்கன்னா, குறுக்கிக்கவே வேண்டாம். ஆமென். ஒவ்வொரு அம்மா அப்பாவும் ஒருவேளை இந்த வார்த்தையை யாராவது ஃபீல் பண்றீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை நல்லா இல்லை, உங்களுடைய எதிர்காலம் நல்லா இல்லை, நீங்க எதையுமே பெருசா சாதிக்கல, சாதனை இல்லை, அதெல்லாம் கூட ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு வைங்களேன். அது நமக்கு பரலோகம் தான் மெயின். சம்பாதிச்சோம் சம்பாதிக்கல அப்படின்றதெல்லாம் நமக்கு பெரிய விஷயமே இல்லை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நமக்கு பரலோகத்திலே பொக்கிஷங்கள் உண்டு, அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். அதை வச்சு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க நிர்ணயம் பண்ண வேண்டாம். ஆனா என்ன ஒரு பர்பஸுக்காக ஆண்டவர் அழைச்சாரு, அந்த பர்பஸ் என்னில நிறைவேறல, நான் இடையில மிஸ் ஆயிட்டேன், நான் இடையில அமைதி ஆயிட்டேன், நான் உட்கார்ந்துட்டேன், நான் இப்படி இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, எனக்கு இது அல்ல அப்படின்னு இந்த ஜெபத்தில் யாராவது பெரியவங்க, உங்களுடைய தவறுகளா இருக்கலாம்,
இந்த இப்போ சொன்ன ஏதாவது இருக்கலாம், அப்படி மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செய்து உங்கள் காலம் முடிஞ்சிச்சுன்னா நான் நம்புகிறேன் உங்கள் பிள்ளைகளுக்காக இன்னைக்கு ஒரு ஜெபம் ஏறிடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு ஜெபம் ஏறிடுங்க. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ஜெபம் பண்ணும்போது, என் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாது ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாது ஆண்டவரே, ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாது ஆண்டவரே. இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க நீங்க தலைப்பிள்ளையா இருக்கலாம். உங்க அம்மா அப்பா உங்களை பெற்றெடுக்கும் போது குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லி உங்க அப்பாவுக்கு நீ ஃபர்ஸ்ட் பிறந்த பிள்ளையா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் பிறந்த மகளா இருக்கலாம். நீ ஜாக்கிரதை, உன் மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்க, உன் மேல ஒரு பெரிய பிளானை கத்தர் வச்சிருக்க. இழந்துராதீங்க. அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க, பார்க்கலாம் ஒரு வார்த்தை. தேங்க்யூ ஜீசஸ். மகளே, இதுக்காக தான் உன்னை அழைச்சாரா? 10th படிச்சுட்டு இருக்கும்போது நீ கர்த்தருடைய கையில ஒரு அலங்காரமான கிரீடம்னு உன் கூட கர்த்தர் பேசினாரு. ஆனா +2 படிக்கிறதுக்குள்ள நீ அதை மறந்துட்டிய மகனே. நீ காலேஜ் படிச்ச உடனே டோட்டலா எல்லாத்தையும் மறந்தாச்சு. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நம்பர் 3, மூன்றாவதாக வேகமாய் உங்களுக்கு சொல்லி ஜெபித்து முடிக்கிறேன். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 நாளாகமம் 17வது வசனம் 4வது வசனம். நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். ஆலயத்தை சொல்லுங்க, அங்க என்ன எழுதி இருக்குது? ஆலயத்தை. உண்மைதானே? நம்ம அதுல என்ன எழுதி இருக்கணும்? நீ என் நாமத்திற்காக ஆலயத்தை. ஏன் அப்படின்னா, தாவீது ஆண்டவருக்கு இருதயத்திற்கு ஏற்ற தாசன், புடிச்ச புள்ள. இந்த கட்ட வேண்டான்னு சொல்லும் போது கூட அவனை எப்படிதான் கூப்பிடுறாரு? நீ என் தாசனாகிய தாவீதுக்கு, என் பிள்ளைக்கு போய் சொல்லு, பிள்ளைக்கு போய் சொல்லு, நீ கட்ட வேண்டாம். கவனிங்க, ஆண்டவருடைய உடன்படிக்கை பற்றி சாதாரணமான ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கும்போது அவன் தாவீது என்ன சொல்றான் அப்படின்னா, நான் மச்சுப்பாவன வீட்டில் குடியிருக்கிறேன், ஆண்டவருடைய பெட்டி இப்படி ஏன் இருக்குது, அதனால உன்னதமானவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்டுற வரைக்கும் என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் நான் என்ன பண்ண மாட்டேன். ஒரு பொருத்தனை எடுக்கிறான். பொருத்தனை பண்ணினவன் அவன், அதற்காக திட்டம் போட்டவர் அவர், இடத்தை ரெடி பண்றது அந்த மனுஷன், அதற்கான தங்கம் வெள்ளி பொன்னு எல்லாமே சவதரித்தவர் அவர். ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன், ஆண்டவருக்கு பிடிக்கும், எல்லாமே ஓகே. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ என்ன பண்ண வேண்டாம், நீ என்ன பண்ண வேண்டாம், இந்த ஆலயத்தை நீ கட்ட வேண்டாம். யார் கட்டுவான்னா, உன்னுடைய கர்ப்ப பிறப்பினுடைய உன்னுடைய மகன், ஓ மகன் சாலோமோனுடைய கையில போயிடுச்சு. ஏன், என்ன ரீசன்? ஆண்டவர் ஒன்னே ஒன்று சொல்லிட்டாரு, உன் கை நிறைய பேருடைய ரத்தத்தை, நீ எனக்கு பிடிச்சவன் தான், நீ என் பிள்ளை தான், என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன் தான். நீ ஆசைப்பட்டிருக்கலாம், ஆனா ரத்தப்பழி உன் கையில் இருக்கு. ஸோ இன்னைக்கு 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசினா.
அந்த வசனத்தை வாசிக்கும் போது உன் கை துவங்கின இந்த காரியம். சகரியா 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து, பெரிய பர்வதமே, 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். இப்போ ஆராதனையில் நான் சொன்னதை அப்படியே கொண்டு வாங்க. எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டு அதுல இருக்கிற அந்த ஆலயத்தில் இருக்கிற ஆலயத்தை அக்னினால சுட்டரிக்கும் போது அதுல இருந்து வழிந்தோடின அந்த தங்கம் செவத்துல இருந்த சின்ன சின்ன சந்துகளுக்குள்ள போய் அப்படியே ஒட்டிக்கிச்சு. நேபுகாத்நேச்சர் திரும்ப தங்களுடைய ஆட்களோட வந்து அந்த கல்லை ஒன்னொன்னா உடைச்சு அந்த சந்தில் இருக்கிற எல்லா தங்கத்தையும் அவன் சேர்த்து எல்லா கற்களையும் ஒரு குவியலாக குவிச்சு போடுறான். இப்ப அது மலையை போல நிக்குது. அதுக்கு முன்னாடி செருபாவேல் வந்து நிக்கிறான். கர்த்தர் செருபாவேலை பார்த்து சொல்றாரு, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. அடுத்து அவன் சொல்கிறான், அவனுடைய இதற்கு அஸ்திவாரம் போட்ட அவனுடைய கை. 8ஆம் அதிகாரம் 8வது வசனம், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும், ஆதலால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் கையில கொடுத்ததை நான் நிறைவேற்றக்கூடிய பலனை எனக்கு தாரு. அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நின்று தேங்க்யூ ஜீசஸ். அவர் இன்னொருவரை அவ்வளவு சீக்கிரமாய் தேட மாட்டார். இன்னொருவரை சீக்கிரமாய் தேட மாட்டார். தேங்க்யூ ஜீசஸ். மறுபடியும் என்னை அந்த வழியிலே கொண்டு போய் நிறுத்துகிற கர்த்தர், அந்த தரிசனத்திற்கு எனக்கு விதை போடுகிற ஒரு நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. பாடலாமா சேர்ந்து? எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிக்கிறவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். கைகளை மேல தட்டி பாடி praise the Lord. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவையும் கைகள் மலாகாத காரியம், மலாகாத காரியம், மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாவே எல்லாம், ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலே. இயேசுவே இந்த பாட்டை விசுவாசத்தோட நீங்க பாடி முடிக்கணும்னு நான் விரும்புறேன். இந்த செய்தியை நான் எப்படி ஜெபம் பண்ணனோ அப்படி நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இது கிருபையின் காலம், இது கிருபையின் காலம். நம்முடைய வழியில நின்னாலும் நம்மளை திரும்பவும் ஆகாரத்தை கொடுத்து நம்முடைய பயணத்தை தொடர பண்றதுக்கு முடியும். எனக்கு தெரியும், இங்க இருக்கிற ஒரு சில வாலிபர்களோட ஆண்டவர் பிரத்யேகமா ஆண்டவர் இடைபடுறாரு. மகளே, உனக்கு இதுவல்ல, உனக்கு இதுவல்ல ட்ராக், உனக்கு இதுவல்ல. உன்னை ஆண்டவர் உருவாக்குனதனுடைய நோக்கம், உன்னை ரட்சிச்சதனுடைய நோக்கம், நீ ஆண்டவரை அறிஞ்சு கொண்டதனுடைய நோக்கம் எல்லாம் ரொம்ப வித்தியாசமானது. ஆனா
உங்க அம்மா அமைதியாயிட்டாங்க, உங்க அப்பா அமைதியாயிட்டாங்க, அவங்க ஒண்ணுமே பண்ணல. ஆனா நீயும் கண்டிப்பா அப்படி என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நீ இருந்துடக்கூடாது. அதனாலதான் அந்த பாரத்தை என் மனசுல சுமந்து நான் உனக்கு சொல்றேன். வெறும் பிரசங்கமா பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கல. அந்த பாரத்தை எனக்குள்ள சுமந்து நான் சொல்றேன். இல்ல, நீ கர்த்தரிடத்துல கேளு, ஆண்டவர் நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்வார். வேற ஒன்னும் நீ கேட்க வேண்டாம். ஆண்டவரே, நீ எனக்கு குறிச்சிருக்கிற அந்த வாழ்க்கையை நான் திருப்தியா வாழ்ந்தா போதும். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? அந்த பெருசா அப்படின்னு நான் அந்த தரிசனத்துக்கு கொண்டு வரல. நீங்க இப்ப வாழ்றீங்க பாருங்க அந்த உலக வாழ்க்கை. ஒரு 50 வருஷம் தாண்டி உங்களுக்கு ஒரு 70 வயசு இருக்கும்போது நீங்க ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு கொடுத்த வாழ்க்கையை நான் நல்லா வாழ்றதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தந்தார். உங்க ஆத்துமா ஒண்ணுமே நான் வாழலையேன்னு போகக்கூடாது. ஆனா இந்த பலிபீடத்தில் இருக்கிற நான் இப்ப சொல்லுவேன், இன்னைக்கு மரிச்சா கூட என் ஆத்துமா என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, சார் பரவாயில்லையேடா, 4th ஸ்டாண்டர்ட்லேயே உள்ள போயிட்டியடா, அப்படியே ஜோம் பண்ணி அப்படியே வந்து ஊழியத்துக்கு வந்து அப்படியே செஞ்சு கொஞ்சம் பேர் ஆயத்தப்படுத்தி கரெக்டு 40 இயர்ஸுக்கு 40 வருஷத்துக்கு ஓரளவு செஞ்சுட்டேன். சரி பரவாயில்ல, வாழ்ந்துட்டேன், ரைட்டு, இனி போனா கூட பரவாயில்ல. ஆமேன் சொல்லுங்க. என்ன அப்படி சோகமா பார்க்குறீங்க? ஆமேன். எல்லாரும் ஒரு நாள் போக வேண்டியதான் நம்ம. ஆமேன். மரணத்தை எதிர்பார்க்காமல் அல்ல, எதிர்பார்த்து, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அவ்வளவுதான். நம்ம போய் சேர வேண்டியதுதான் எல்லாருமே. நமக்கு நம்முடைய குடியிருப்போ பூலோகத்தில் இல்லை, எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அதற்கான ஆசைப்படுறோம். அதனால அப்படி ஒரு திருப்தி வந்து உங்களுக்கு வரணும். பணத்துல நான் சொல்லல, அதை நினைக்காதீங்க. சொத்துல நான் சொல்லல. ஆண்டவர் உங்களை உண்டாக்குன பர்பஸை நீங்க சால்வ் பண்ணிடணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.